பொத்தாம் பொதுவா அவ தப்பு பண்ணிட்டான்னு குத்தம் சொல்லக்கூடாதுங்க. அவ பக்கம் இருந்தும் நம்ம யோசிக்கணும். சரி, அதை விடு. அவ கல்யாணம் நடந்ததை பத்தி ஒரு கதை சொன்னால, அதை நீ நம்புறியா? அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா அவ கூட பழகுன வரைக்கும் நான் சொல்றேன், அவ தப்பான பொண்ணு கிடையாது. பொய் சொல்லி யாரையும் ஏமாத்துறவளும் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவ இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அர்ஜுன் தான். ஆனா அது அர்ஜுனா இல்ல அருணான்னு தான் எனக்கு சின்ன டவுட்டா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? இல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ரஞ்சிதா நம்ம வீட்டுக்கு கொடுத்தன வந்த புதுசுல நம்ம அருண் யாரும் இல்லாத சமயமா பார்த்து அவகிட்ட பேசுறதுக்கு மாடிக்கு வருவான். அதை பார்த்து நான் ஏதாவது கேட்டேன்னா ஏதாவது பேசி மழுப்பிட்டு போயிடுவான். இதை நான் உங்ககிட்ட கூட அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆமாங்க, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அருண் தான் ரகசியமா ரஞ்சிதாவை. ஏங்க, சான்ஸே இல்லைங்க. என் பையன் என் விருப்பம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டான்னு அண்ணி எவ்வளவு நம்பிக்கையா சொல்லிருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிற தைரியம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஆனா காதல் அதெல்லாம் உடைச்சிடும் சிம்ரன். இல்லங்க, அருண் இதை செஞ்சிருக்க மாட்டான்னு நான் அடிச்சு சொல்றேன். நீங்க இதை என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோங்க. அருணை சந்தேகப்படுற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. அவன் கேட்டா ரொம்ப வருத்தப்படுவான். சரி, இப்போதைக்கு அர்ஜுனே வச்சுப்போம். அவனாலதான் இவ்வளவு குழப்பமும். அவன் ஏதோ குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பான். அவன் பண்ணிட்டு போன வேலைக்கு இன்னைக்கு நாம தானே சங்கடப்பட்டு நிக்கிறோம். அவன் யாருன்னு நாம எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க. ரஞ்சிதாவை சீக்கிரமே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லணும். அவரை இங்க வர வச்சும் பேச வைக்கணுங்க. ரஞ்சிதாவை நம்ம வீட்டுல ஒருத்தியாவே நாம பாத்துட்டோங்க. அதான் அவ இப்படி பண்ணத நம்ம யாராலையுமே ஏத்துக்க முடியல. அதனாலதாங்க வீடே ஒரு மாதிரி சோகமா இருக்கு. அவர் வந்து உண்மைய சொன்னாதான் இந்த வீடு முன்ன மாதிரி சகஜமா மாறுங்க. சொல்லிட்டல சிம்ரன், உடனே நான் களத்துல இறங்குறேன். ரஞ்சிதாவோட புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சச்சோ அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? பால் தீயறது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் மனசும் புத்தியும் இங்க இல்லம்மா. எதையோ யோசிச்சு நான் பாலை கவனிக்காம விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, விடுங்கம்மா. என்ன நிலைமையில நீங்க ஏமா இங்க வந்தீங்க? அத்தை இதெல்லாம் பாத்துப்பாங்களே. சரி நீங்க வாங்க. இல்லம்மா, நான் வேற பால் எடுத்து. அம்மா, நீங்க எதுவும் செய்ய வேணாமா, வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. பார்த்து உட்காருங்கம்மா. அம்மா, நேத்து நடந்ததே இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தூங்கி எழுந்ததும் கொஞ்சமாவது சகஜமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்லடி. ஒரு பெரிய வேதனை மனச போட்டு அழுத்துறப்போ எப்படி என்னால தூங்க முடியும்? அந்த ரஞ்சிதாவுக்கு நான் நல்லது தானே நினைச்சேன். நான் அவளுக்கு நல்லது தானே செஞ்சேன். பதிலுக்கு அவன் நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, என்னை ஏமாத்தாம இருந்திருக்கலாமேடி. அம்மா, அவ இங்க வந்ததுல இருந்து நான் அவளை அந்நியமாவே பார்க்கல. நம்ம வீட்டுல ஒருத்தியா தான் அவளை பார்த்தேன். உங்க மேல காட்டின அதே அன்புதான் அவ மேலயும் நான் காட்டினேன். அதான் நான் செஞ்ச தப்பா? அதுக்காக தான் எனக்கு இந்த தண்டனையா? ஐயோ, நினைக்க நினைக்க என் மனசு ஆற மாட்டேங்குது. அம்மா அழாதீங்கம்மா. வீட்டு மனுஷங்களை தவிர வெளியாளுங்க யார் மேலயுமே நம்பிக்கை வைக்க கூடாதா?